ஹாய் வியூவர்ஸ், பாகிஸ்தானுக்கு போர் முக்கியமில்லை, அமைதிதான் முக்கியம். ஆனால் நாங்கள் கோழிகள் கிடையாது என்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானில் சிறைப்பட்டு இருக்கும் இந்திய விமானி அபிநந்தனை விடுதலை செய்வதற்காக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. நாளை அவர் விடுதலை செய்யப்பட உள்ளார். இந்த அறிவிப்பை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வெளியிட்டார். இதில் இம்ரான்கான் பல முக்கிய விமர்சனங்களை தெரிவித்துள்ளார். அந்நாட்டு வரலாற்றில் இம்ரான்கான் பேசியது முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இம்ரான்கான் தனது பேச்சில், இந்த அவையில் என் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் கோபத்திலும் தாக்குதலிலும் கூட பாகிஸ்தான் ஒற்றுமையாக இருந்தது. போரிலும் சண்டையிலும் செலவு செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு செலவு செய்யவே அந்த விருப்பம். பாகிஸ்தானில் மிக ஒழுக்கமாக செயல்பட்ட ஊடகங்களுக்கு நன்றி. புல்வாமா தாக்குதல் போன்ற மோசமான தாக்குதலை எந்த நாடாவது நடத்துமா? அந்த முட்டாள்தனத்தை எப்படி பாகிஸ்தான் செய்தது என்று இந்தியா கூறுகிறது. எப்படி எங்கள் மீது பழி போடுகிறார்கள்? புல்வாமா தாக்குதல் குறித்து இந்தியா முன்பே ஆதாரங்களை அளித்திருக்கலாம். முன்பே அப்படி செய்திருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் முன்பே இந்தியா ஆதாரங்களை அளித்திருந்தால் அதை விசாரித்திருப்போம். நான் நேற்று பிரதமர் மோடியிடம் பேச முயற்சித்தேன். மெசேஜ் கூட அவருக்கு செய்திருந்தேன். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவரிடம் முயன்றேன். இன்று துருக்கி தலைவரிடம் இது குறித்து பேசியுள்ளேன். பாகிஸ்தான் எப்பொழுதும் அமைதியைத்தான் முக்கியம். பாகிஸ்தான் அமைதியை மற்ற நாடுகள் கோழைத்தகமாக நினைக்கக்கூடாது. நாங்கள் அமைதியான நாடாக இருக்க விரும்புகிறோம். அதுதான் நல்லது. எனக்கு இந்தியா நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் விளையாட பரமுறை நான் சென்றிருக்கிறேன். இந்திய அரசின் செயல்கள் அங்கு பலருக்கு பிடிக்கவில்லை என்பது தெரியும். இந்திய அரசின் ஒரு செயல்பாடு குற்றம் இருப்பதை இந்தியர்கள் புரிந்து கொள்வார்கள். தற்கொலைப்படை தாக்குதலுக்கு மதம் காரணமாக நடப்பது கிடையாது. தாக்குதலுக்கு முன்பு வரை அதிக தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது தமிழக விடுதலை புலிகள். அவர்கள் இந்துக்கள் தான். ஆனால் அவர்கள் மதத்தால் இந்த தாக்குதலை நடத்தவில்லை. அவர்களுக்கு இருந்தது வேறு விதமான கோபம். நாங்கள் மக்களின் நன்மையை கருதியும் அமைதியை கருதியும் பாகிஸ்தானில் உள்ள அபிநந்தனை விடுதலை செய்கிறோம். நாளை அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று இம்ரான்கான் பேசியிருக்கிறார். அவையில் அவர்கள் கூறியது பெரு கரோசம் எழுந்துள்ளது. மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபிநந்தன் நாடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க.